கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்து இந்த நாளிலே உங்களுக்கு வேண்டிய சந்தோஷத்தை சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்து உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்தித்து உங்கள் குறைவுகளை ஆண்டவர் மாற்றி பெரிய காரியங்களை இந்த நாளிலே கர்த்தர் செய்வாராக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற சத்திய பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 60வது சங்கீதம் கடைசி வசனம். சங்கீதம் 60 12வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே பார்க்கும் பொழுது, அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 60வது சங்கீதம் 12வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமுள்ள அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்பொழுதுமே நமக்கு துணையாய் நிற்கிறார், எப்பொழுதுமே நமக்கு ஆதரவாய் நிற்கிறார், எப்பொழுதுமே நம்முடைய கரங்களை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது கர்த்தர் என்ன பண்றார்? அந்த வேத வசனத்தின்படி என் சத்துருக்களை அவர் மிதித்து போடுவார். அதனால தான் வேதத்திலே வாசிக்கிறோம், உனக்காக நான் யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு அநேக நாமங்கள் இருந்தாலும் அவருக்கு அற்புதம் உள்ள ஒரு நாமம் உண்டு, அது சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி அர்த்தம். சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நமக்கு விரோதமாய் வரக்கூடிய சத்துருக்களை மிதித்து போடுகிறார். இந்த நிகழ்ச்சி இந்த நாளிலே பார்த்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, ஒருவேளை உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்திற்கு விரோதமாய், உன் எல்லைக்கு, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் செய்கிற பிசினஸுக்கு விரோதமாய், வருமானத்திற்கு விரோதமாய், நீ செய்யக்கூடிய கையிட்டு செய்யக்கூடிய சகல காரியங்களுக்கு விரோதமாய் எந்த சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் அந்த சத்துருக்களை மிதித்து போடுவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கூட நமக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய சத்துருவை ஆண்டவர் மிதித்து போடும்படி ஆயத்தம் உள்ளவராய் இருக்கார். நீங்கள் கலங்காதீர்கள். மனிதர்கள் உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், சூழ்நிலையை கண்டு விலகி போய் விடுவார்கள். உறவுகள் உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், சூழ்நிலையை கண்டு விலகி போய் விடுவார்கள். ஆண்டவர் அப்படி இல்லை. நாம் நம்பின பிள்ளைகளை அவர் எப்பொழுதும் ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உன் சத்துருக்களை அவர் மிதித்து போட்டு உன்னை காப்பாற்றி உனக்கு வாழ்வளிக்க அவர் உண்மையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி செபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே தர்மையான நாளுக்காக, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே தேவன் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக, அற்புதங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பாளர்கள், நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். நாளை காலை மீண்டுமாக நல்ல ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.